ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தி டெம்பஸ்ட்ங்கிற கதையில உள்ள கன்டினியூஷனா தான் பார்க்க போறோம். When Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero's brother and king of Naples. அதாவது ப்ராஸ்பரா வந்து அவங்கள ஃபெர்டினாண்டோ அதுக்கப்புறம் மிராண்டா வந்து ஒரு கான்வர்சேஷன் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து பேச விட்டுட்டு, இப்ப ப்ராஸ்பரா வந்து என்ன சொல்றாங்க, ஏரியல வந்து கூப்பிட்டாங்க. அப்போ ஏரியல் வந்து உடனே அப்பியர் ஆன பிறகு, ஏரியல் வந்து என்ன ஈகர் ப்ராஸ்பரோட்ட அவங்க தம்பி ப்ராஸ்பரோக்கு தம்பி ஆண்டோனியோ, கிங் ஆஃப் நேபிள்ஸ் என்ன பாடுபடுத்துனேங்கிறத ஈகரா சொல்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தா. Upon Ariel said that he had left them almost our senses with fear at strange things he had caused them to see and hear. அப்போ ஏரியல் வந்து என்ன சொல்றாங்க? ஏரியல் வந்து என்ன அந்த ஸ்பிரிட் ஏரியல் வந்து ப்ராஸ்பரோட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் அவங்கள வந்து அச்சத்துடனா, பயமுடனா காண செய்தேன் அப்டின்னுட்டு சொல்றாங்க. அந்த அவங்க அப்டி இருந்தாங்கன்னா, நான் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் எல்லாம் செஞ்சேன். என்ன பயப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் அவங்கள்ட்ட செஞ்சேன். அப்ப அவங்க அந்த பயத்திலேயே இருந்துட்டு இருந்தாங்க அப்டின்னுட்டு சொல்றாங்க. அவங்க பார்க்கச்சிலயும், அவங்க கேட்கச்சிலயும் அந்த பயத்திலே இருந்துட்டு இருந்தாங்க சொல்றாங்க. வென் ஃபட்டீக்ட் வித் ஃபட்டீக்னா எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் சொன்னேன். வித் வாண்டரிங் அபௌட் அண்ட் ஃபெமினிஸ்ட் ஃபார் வாண்ட் ஆஃப் ஃபுட். ஃபெமினிஸ்ட்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹங்ரி ரொம்ப பசியோட இருக்கிறது. வாண்டிங் ஃபார் ஃபுட். For want of food, he had suddenly set before them a delicious banquet, and then, just as they were going to eat, he appeared visible before them in the shape of a harpy, a voracious monster. Voracious na very eager for something. With the wings and feast vanished away. அப்போ அதுல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ரொம்ப டயர்டா இருந்தாங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தாங்கல்ல, ரொம்ப டயர்டு சாப்பாடுக்காண்டி தேடி அலைஞ்சிட்டு இருந்தப்போ, நான் அவங்களுக்காண்டி ஒரு பெரிய டைனிங் டேபிள்ல நான் வந்து நெறைய டெலிஷியஸான ஃபுட் எல்லாம் வச்சிருந்தேன். அப்ப அவங்க வந்து சாப்பிட வரச்சில்ல. நான் வந்து அத வந்து விசிபிள் வச்சிருந்தேன். அப்போ வந்து ஒரு ஷேப் ஆஃப் ஹார்ப்பின்னா ஒரு ஒரேஷியஸ் மான்ஸ்டர். ஒரேஷியஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா, வெரி ஈகர் ஃபார் சம்திங். ஏதோ சொல்றதுக்காண்டி காத்திருந்த ஒரு மான்ஸ்டர் மாதிரி இறக்கைலாம் வச்சுட்டு ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்தாங்க. அப்போ வரச்சில அந்த சாப்பாடு வந்து மறைஞ்சு போயிடுச்சு. அப்டின்னுட்டு சொல்றாங்க. Then, to their utter amazement, this seeming harpy spoke to them, reminding them of their cruelty in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea, saying that for this cause these terrors were suffered to afflict them. அப்ப என்ன சொல்றாங்க, இது திடீர்னு வந்து அவங்க ஷாக் ஆகுச்சுல, திடீர்னு வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து அந்த ஹார்பி மான்ஸ்டர் வந்து பேச ஆரம்பிச்சுது. என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சுது, நீங்க வந்து ப்ராஸ்பரவா அந்த டியூட்டம்ல இருந்து விரட்டி தள்ட்டீங்க. நீங்க ப்ராஸ்பரவும் அவங்க சின்ன குழந்தையான இன்ஃபேன்ட்னா 3 வயசு ஆயிருந்தது அப்போ மிராண்டாக்கு. அப்ப அந்த மிராண்டாவையும், ப்ராஸ்பரையும் ஒரு போட்ல ஒண்ணுமே எழுப்பாம, "நீ அழிஞ்சு போ, கடல்ல போய் அழிஞ்சு போன்னுட்டு" ஒரு சின்ன போட்ல தள்ளி விட்டுட்டீங்க. அதெல்லாம் வந்து அது ஞாபகப்படுத்துச்சு. என்னெல்லாம் சஃபரிங் வந்து ப்ராஸ்பரா அண்டர்கோன் பண்ணா, அதெல்லாம் வந்து அந்த இது சொல்ல ஆரம்பிச்சது. அந்த ஹார்பி மான்ஸ்டர் சொல்ல ஆரம்பிச்சது. கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஆண்டோனியோ ஃபால்ஸ் பிரதர் ரிப்பன்டட்னா டு பி வெரி சாரி ஃபார் சம்திங் பேட் யூ ஹேவ் டன். த இன்ஜஸ்டிஸ் தே ஹேட் டன் டு ப்ராஸ்பரோ. இப்போ கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஆண்டோனியோ வந்து அதெல்லாம் நெனச்சு பார்க்கச்சுல அவங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அவங்களுக்கு. இதெல்லாம் ஐயோ! இப்படியெல்லாம் நம்ம காசு பண்ணியிருக்கோமே! அவன் எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பான். நாம ஏன் இப்படி காசு பண்ணோம்? அப்படி அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. தென் பிரிங் தெம் ஹியர் ஏரியல் செட் ப்ராஸ்பரோ. இதெல்லாம் ப்ராஸ்பரோட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ ப்ராஸ்பரோ சொல்றாங்க, "ஏரியல் நீ அவங்கள இங்க கொண்டு வா" அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஏரியல் சூன் Ariel soon returned with the king, Antonio, and old Gonzalo. This Gonzalo was the same who had kindly provided Prospero formerly with the books and provision.
when his wicked brother left him as he thought to perish in an open boat in the sea. அப்போ ஏரியல் வந்து என்ன பண்ணான்னா கிங் ஆண்டோனியோ அதுக்கப்புறம் கான்சலோட இங்க வந்தான். இந்த கான்சலோ தான் என்னன்னா அவங்க கிங் டியூக்டம்ல இருந்து ப்ராஸ்பரோவை துரத்தி விடாச்சுல கான்சலோ வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அவனுக்கு ஃபேவரட்டான புக்ஸ் அதெல்லாம் வந்து போட்ல யாருக்கும் தெரியாம வச்சு அவங்கள வந்து அழிஞ்சு போக அவங்க வந்து என்ன சொல்றாங்க படகுல தேவையான ரோ அதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து போனாரு. அதான் அவங்க தான் இந்த கான்செலோ. கைன் லார்ட் சொல்றாங்கல்ல, அந்த கான்செலோ வந்து இந்த விஷயம்லாம் செஞ்சா. எப்போ செஞ்சா? அவங்க விக்கட் பிரதர். விக்கட்னா கொடூரமான பிரதர். ஆ வ கொடூர பிரதர் யார் ஆண்டோனியோ. ஆண்டோனியோ வந்து இவங்கள வந்து கடல்ல போய் அழிஞ்சு போங்கன்னுட்டு சொல்லச்சுல, இந்த விஷயத்தெல்லாம் கான்செலோ வந்து செஞ்சாங்க. Grief and terror had so stupefied their senses that they did not know Prospero. அவங்க வந்து அந்த அச்சத்தோட அவங்க இருக்கச்சுல, அவங்க வந்து கிரேட் டெரர் அந்த மாதிரி இருக்கச்சுல, அவங்களுக்கு ப்ராஸ்பரோவ அடையாளமே தெரியல. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life. And then his brother and the king knew that he was injured Prospero. அப்போ வந்து முதல்ல வந்து கான்சலோ வந்து இது பிரிசர்வர் ஆஃப் ஹிஸ் லைஃப்னுட்டு கூப்பிடச்சுல யார் ரிமெம்பர் பண்ணிட்டா கிங்கும் அதுக்கப்புறம் வந்து ஆண்டோனியோ வந்து தெரிஞ்சுட்டு இதான் நம்ம நம்ம காயப்படுத்தின அந்த ப்ராஸ்பரோன்னுட்டு தெரிஞ்சுட்டு Antonio with tears and sad words of sorrow and true repentance. Repentance உண்மையான இது மனக்கவலையோட அப்படி. Implore his brothers forgiveness and Prospero forgave them. அப்ப ஆண்டோனியோ வந்து கண்ணீரோட சோகமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கச்சுல, அப்போ அந்த உண்மையான மனசு கலங்கி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்போ உண்மையான இந்த மாதிரி நிலைமையில இருக்கச்சுல, அவங்க பிரதர் வந்து அவன் வந்து ஃபர்கிவ்னஸ் கேட்கான். "அண்ணா என்ன மன்னிச்சிரு அண்ணா. நான் தெரியாம இந்த விஷயத்த பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு அண்ணா" அப்படின்னுட்டு கேட்கச்சுல, ப்ராஸ்பரோ வந்து அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டான். அதாவது மன்னிச்சுட்டான். அவங்கள மன்னிச்சுட்டான். And upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples, "I have a gift in the store for you too." And opening a door showed him his son Ferdinand playing chess with Miranda. அப்போ வந்து சரி நம்ம வந்து அந்த அந்த டியூக்டம் எப்படி ரிஸ்டோர் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயத்துல என்கேஜ் பண்ணிட்டு இருக்கச்சுல அப்போ கிங் ஆஃப் நேபிள்ஸ்ட வந்து ப்ராஸ்பர் வந்து சொல்றான் என்ன சொல்றான் எனக்கு உன்கிட்ட குடுக்குறதுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. அப்போ ஒரு டோர ஓப்பன் பண்றான். அப்ப டோர ஓப்பன் பண்ணச்சுல, அவங்க பையன் கிங் ஆஃப் நேபிள்ஸுக்கு பையன், ஒரே பையன் ஃபெர்டினாண்டோ, அவங்க ப்ராஸ்பரோக்கு ஒரே பொண்ணு மிராண்டாவும் செஸ் விளையாடிட்டு இருக்கத பாக்காங்க. Nothing could exceed the joy of the father and the son at this unexpected meeting, for they each thought the other drowned in the storm. அப்போ வந்து எதுவுமே அவங்கள தடுக்க முடியாது. இந்த அப்பாவும் பையனும் சந்திக்கிறது எதுவுமே தடுக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப என்ன நெனச்சாங்க 2 பேரும் பையன் நெனச்சான் அப்பா வந்து கடல்ல வந்து அ கடல் அலை எழுப்புனதால அப்பா வந்து இறந்து போயிட்டாங்களோன்னு நெனச்சான். அப்பா என்ன நெனச்சா பையன் குதிச்சனால கடல் அலையில குதிச்சனால கடல் மூலிகை உறவுல இறந்து போயிட்டான்னுட்டு அவங்க நெனச்சாங்க. அப்போ 2 பேரும் வந்து நேருக்கு நேரு உண்மையா இருக்காங்க. தலைவா இருக்காங்கன்னுட்டு நேருக்கு நேர் பாக்கச்சுல, அவங்களுக்கு ஒரு வியப்பு. அந்த இதுல இருந்து அவங்க வந்து அவங்க நேருக்கு நேர் பாக்குறது யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, the king of Naples was almost as much astonished at the beauty and excellent graces of the young Miranda as his son had been. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, கிங் ஆஃப் நேபிள்ஸ் வந்து அந்த மிராண்டாவோட அழகையும் கண்டு வியப்படைஞ்சாரு. ஏன்னா அவங்க பையன் கூட மிராண்டா இருந்தால, அப்போ கண்டு வியப்படைஞ்சாரு. அப்போ வந்து என்ன கேட்குறாங்க, "ஹூ இஸ் திஸ் மேட்?" செட் ஹி. அப்போ வந்து யார் இந்த பொண்ணு அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "ஷி இஸ் த டாட்டர் டு திஸ் ப்ராஸ்பரோ ஹூ இஸ் த ஃபேமஸ் டியூக் ஆஃப் மிலன், ஆஃப் ஹூஸ் renown I have heard so much, but never saw him till now."
அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, இது யாருன்னுட்டு கேட்கச்சுல, இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இவன் தான் இந்த பொண்ணு வந்து மிராண்டாங்கிறது ஒரே ஒரு ஒரே பொண்ணான ப்ராஸ்பராவுக்கு ஒரே பொண்ணு. ப்ராஸ்பரா யாருன்னா, ஃபேமஸ் டியூக் ஆஃப் மிலான். மிலானோட ஃபேமஸான டியூக்கு. அப்போ நான் வந்து அவங்கள பத்தி அ கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதுவரை நான் அவங்கள பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. ஆஃப் ஹிம் ஐ ஹவ் ரிசீவ்ட் அ நியூ லைஃப். அவங்கள பார்த்த பிறகு எனக்கு ஒரு புது வாழ்க்கையே அமைஞ்சது. He has made himself to be a second father, giving me this dear lady. அவங்க எனக்கு ஒரு 2வது அப்பா மாதிரி. எனக்கு வந்து மிராண்டாவ குடுத்த பிறகு அவங்க எனக்கு ஒரு 2வது அப்பா மாதிரி ஆயிட்டாங்கன்னுட்டு யாரு சொல்றா? ஃபெர்டினாண்ட் சொல்றான். "No more of that," said Prospero. "Let us not remember our troubles past, since they so happily have ended." And then Prospero embarrassed his brother and again assured him of his forgiveness. அதாவது ப்ராஸ்பர் என்ன சொல்றாங்க, சரி இதெல்லாம் விடுங்க. நம்ம பழச பத்தி என்ன கிளறிட்டு இருக்கண்டா. நம்ம வந்து ஃபியூச்சர பார்க்கலாம். சின்ஸ் அவங்க 2 பேரும் ரொம்ப ஹேப்பியா இருக்கனால, நம்ம வந்து அவங்க ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க ஹேப்பியா இருக்காங்க. நம்ம நம்ம வேலைய பார்த்துட்டு போலாம். அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரா, ஆண்டோனியா 2 பேரும் கெட்டிப்பிடிக்காங்க. 2 பேரும் கெட்டிப்பிடிக்கிறாங்க. அப்படின்னா, இட் இஸ் த சைன் ஆஃப் த ஃபர்கிவ்னஸ்ன்னுட்டு அர்த்தம். ப்ராஸ்பரா அவன ஏத்துக்கொண்டுட்டான். தம்பியாட்டி மறுபடியும் ஏத்துட்டான். Prospera now told them that their ship was safe in the harbor and the sailors all on board here, and that he and his daughter would accompany them home the next morning. அதாவது ப்ராஸ்பரா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஷிப் வந்து ஹார்பர்ல சேஃபா தான் இருக்கு. அங்க உள்ள மெர்ச்சன்ட்ஸ் ஷிப்ல உள்ள ஆட்கள் எல்லாம் அவங்க ஷிப்ல தான் இருக்காங்க. சேஃபா தான் இருக்காங்க. சேலர்ஸ் எல்லாம் சேஃபா தான் இருக்காங்க. நானும் என்னோட பொண்ணும் நாளைக்கு நாங்க வந்து உங்கள அக்காம்பனி பண்றோம். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்டின்னுட்டு சொல்றாங்க. Before Prospero left the island, he dismissed Ariel from his service to the great joy of that lively little spirit. Prospero அந்த ஐலாண்ட விட்டு போகச்சுல, அவன் வந்து அவனுக்கு சர்வீஸ்ல இருந்த ஏரியால வந்து அவனுக்கு கீழ வந்து வேலைக்கு வச்சிருந்தால, அப்ப அந்த இதுலருந்து அவன வந்து "நீ பறந்து போ. உன்னோட வாழ்க்கைய நீனே பார்த்துக்க. அ உன்னோட வேலைய நீ செய். இனிமே நீ எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு போச்சுல, ஏரியல் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லி கதைய முடிச்சிடுறாங்க. நம்ம இப்ப ஆதர பத்தி பார்க்கலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் இந்த கதைய எழுதினவரு வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1564ல இருந்து 1616 வரை இவரு வாழ்ந்திருக்காரு. இவரு வந்து ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் ஐவன் அது இங்கிலாந்துல ஒரு இடம். அங்க வந்து பிறந்திருக்காரு. இவரு ஒரு இங்கிலீஷ் போயட், பிளேரைட், அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அப்படிங்கிறாங்க. இவரு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு பெரிய ரைட்டர். அதுக்கப்புறம் வந்து ஆக்டர், ஒரு பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான டிராமாட்டிஸ்ட். அதாவது டிராமா லோட ஆக்டர் அப்படிங்கிறாங்க. ஹிஸ் பாடி ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூட் அதாவது இவரோட புக்ல என்னெல்லாம் ஒர்க் இன்க்ளூட் ஆகுதுன்னா 37 பிளேஸ். இதுவரை இவர் என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னா 37 பிளேஸ், 37 ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அதுல 154 சொனட் எழுதியிருக்காரு. சொனட் நான் சொல்லியிருக்கேன், ஒரு போயத்துல மொத்தம் 14 லைன் இருந்தா அது வந்து சொனட்டும்பாங்க. அப்போ 154 சொனட் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 2 நரேட்டிவ் போயம், 2 போயம் எழுதியிருக்காங்க. இது வந்து எந்த காலத்துக்குள்ளாடி எழுதியிருக்காங்கன்னா 1589ல இருந்து 1613 வரை எழுதியிருக்காங்க. இப்ப இந்த டெம்பஸ்ட் என்னன்னா, டெம்பஸ்ட் வந்து 1610ல இருந்து 1611 வரை இடைப்பட்ட காலத்துல வந்து எழுதப்பட்டது. நிறைய கிரிட்டிக்ஸ் அதுக்கப்புறம் ஹிஸ்டோரியன் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இது வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட கடைசியான பிளேயா இருக்கலாம்னுட்டு நினைச்சாங்க. இட் இஸ் கன்சிடர் இது வந்து ஒரு பிரபலமான பிளேயா இருக்குது. ஏன்னா ஷேக்ஸ்பியர்னாலே ரொமான்டிக் இது வந்து ஃபேமஸா இருந்தாரு. அப்போ இது ஒரு பிரபலமான பிளேன்னுட்டு சொல்றாங்க.
It is believed that the play The Tempest was based on the wreck of the ship called the Sea Venture of the Bermuda that was headed to Virginia. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெம்பஸ்ட்ங்கிறது ஆக்சுவலி எத பொறுத்து அவர் எழுதப்பட்டதுன்னா, ஒரு ஷிப் சி வெஞ்சர் ஆஃப் த பிரமிடா அந்த இடத்துல வந்து ஒரு ஷிப் வந்து உடஞ்சு போனது அதை பத்தி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. There is a strong evidence that Shakespeare used elements of the story of the wreck. என்ன சொல்றாங்கன்னா, எவிடன்ஸ் இருக்குது. அவரு வந்து இந்த இத தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. தென் வாங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நான் சொன்ன மீனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கேயே குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. டேஷ் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட் வந்து நம்மளுக்கு தெரியும் ஏரியல் தான் சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட். டேஷ் ரேஸ் த ட்ரெட்ஃபுல் ஸ்டாம் பாஸ்பரோ வந்து ட்ரெட்ஃபுல்லான ஸ்டாமை ரேஸ் பண்ணா. மிராண்டா வாஸ் brought டு த ஐலண்ட் எப்போ மிராண்டா வாஸ் brought டு த ஐலண்ட் 12 years ago வந்து மிராண்டா வந்து இந்த ஐலண்டுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. ப்ராஸ்பரோ ஆர்டர்ட் ஏரியல் டு பிரிங் ஃபெர்டினாண்ட் டு ஹிஸ் பிளேஸ். ஃபெர்டினாண்ட வந்து ப்ராஸ்பர் வந்து ஏரியல்ட்ட ஆர்டர் பண்ணி அவனுக்கு இடத்துல கொண்டு வர சொன்னாங்க. டேஷ் ஹட் ப்ரொவைடட் ப்ராஸ்பரோ வித் புக்ஸ் அண்ட் ப்ரொவிஷன். எல்லாருக்கும் தெரியும் கான்செலோ த கைண்ட்லார்ட். The second human being that Miranda saw on the island was Ferdinand. She identified the character of the speaker. She imprisoned the spirit in the bodies of the large trees. Sycorax, he was the chief of all spirits. Ariel, I was the Duke of Milan and you were a princess. Prospero, what trouble must I have been to you then? இதை சொன்னது வந்து மிராண்டா. நவ் ப்ரே டெல் மீ சார் ஃபார் யூர் ரீசன்ட் ரேசிங் திஸ் டாம் வந்து சொன்னது மிராண்டா. ஐ வில் சூன் மூவ் யூ. ஏரியல், ஐ வில் டை யுவர் நெக் அண்ட் ஃபீட் டுகெதர். ப்ராஸ்பரோ வந்து ஃபெர்டினாண்ட்ல சொல்றாங்க. அப்புறம் ப்ராஸ்பரோ, ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட். ஃபெர்டினாண்ட், he repented and implored his brother forgiveness. ஆண்டோனியோ. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் 1 or 2 sentences. இதெல்லாம் நீங்க படிச்சிருவீங்க எனக்கு தெரியும். இதெல்லாம் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். இதெல்லாம் புக்ல இருக்கும். புக்ல இருந்து அப்படியே மார்க் பண்ண வேண்டியது தான். தென் இதுவும் நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் தான். தென் ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர். அப்ப இதுல என்ன ஃபாலோயிங் சென்டென்ஸ்? முதல்ல வந்து இது வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா கேம் டு த ஐலேண்ட் அண்ட் லிவ்ட் இன் அ கேவ். இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். Second sentence, using his powers, Prospero released the good spirits from the large bodies of the tree. Third, he ordered Ariel to torment the inmates of the ship. He raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. Ariel was instructed to bring Ferdinand, the Prince of Naples, to his cave. Ferdinand was the second woman whom Miranda had seen her after her father. Miranda was attracted by Ferdinand and had more concern towards him. Prospero wanted to test Ferdinand and gave the severe task to perform. The king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. Prospero forgave them and restored his dukedom in Milan. இதான் அவங்களோட கதை. தேங்க்யூ.